ஜெலும்பு வச்சுக்கிறப்பா ஜெலும்புச்சா நான் பொண்ணு பார்க்க போறேன் எனக்கு கல்யாணம் போய் போய் முகத்துல முடிச்சு போனா நான் தான் பொண்ணு கொடுப்பாங்களா பொண்ணு கொடுப்பாங்களா விடுங்கண்ணே பாவம் அவர் எப்படி இருக்காரு அவரை போய் அடிக்க போறீங்க பாவமா தெரியல உங்களுக்கு இவனா பாவம் இவன் என்ன ஆளு எனக்கு தெரியாது நான் பொண்ணு பார்க்க போறேன் எனக்கு கல்யாணம் யானை யாமா கல்மேடி போய் அண்ணே பொண்ணு பார்க்க போறீங்களா நிஜமா சொல்றீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் சரிண்ணே அண்ணே பொண்ணு பார்க்க போறீங்கல்ல யாரு உங்க பையனுக்கா பேரனுக்கா பையனுக்கா பேரனுக்கா பொண்ணு யாருங்க உங்க பையனுக்கு பாக்குறீங்களா உங்க பேரனு பாக்குறீங்களா சார் எனக்கு சார் உங்களுக்கா 60 கல்யாணமா இவர் என்ன பண்றது பாரு இவர 20ஆம் கல்யாணம் சார் 20ஆம் கல்யாணம் யாருக்கு 20 எனக்கு தான் உனக்கு இப்பதான் 20 ஆகுது அந்த கேப்ப கேட்டு பனி பனி போடுங்கடா கொஞ்ச நேரம் கேட்டுக்கணே சரி கட்டி விட்டேன் அங்க என்ன வாயுதுன்னு இப்பதான் 20 ஆகுது சார் என் உடம்பு பித்த உடம்பு சார் அதனால கொட்டி போகுது சார் முடி கொட்டும் போது பித்த உடம்புனா முடி நிறைக்கும் முடி கொட்டாது சரி உன் ஆசையா கெடுப்பானே பொண்ணு பார்க்க போறீங்களா பொண்ணு அமைச்சா இல்ல சார் 9 ஊரு சுத்தி சார் பொண்ணே கடையில் சார் இது வரும் உங்களுக்கு பொண்ணு கிடைக்கல சரி சொன்னா கோச்சி பண்ணிடல நான் ஏன் சார் கோச்சிங் போறேன் சார் காஞ்சிபுரம் பக்கத்துல எங்க ஊரு என்ன காஞ்சிபுரம் பக்கத்துல ஐசு ஆமா எங்க ஊருக்கு வந்துருங்க அருமையான பொண்ணுலாம் சார் பொண்ணு நல்ல பொண்ணா இருக்குமா நல்ல பொண்ணுண்ணா சரி எனக்கு ஒரு சந்தேகம் ஏன் அந்த பொண்ணு குடும்பத்து தூக்குமா குடும்பத்து அமுக்குமா தூக்கும் இல்ல இல்ல ஒரு டவுட் ஏன் கேக்குறாருன்னா நீ கேக்குற புரிஞ்சிச்சுனே ஏன்னா முதல்ல கல்யாணம் பண்ணீங்க அது கிளாக்கு தள்ளி முடிச்சு ரெண்டாவது கல்யாணம் பண்ணா அது என்ன பண்ணுமோ நீங்க யோசிக்கிறீங்க கண்டிப்பா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு குடும்பத்தை தூக்குற பொண்ணுதான் ஆமா சொல்லுங்க நான் கட்டி பொண்ணு சம்பளம் வாங்குற பொண்ணா சம்பளம் வாங்காத பொண்ணா சிப்காட்ல வேலை செய்யுறேன் சிப்காட்ல வேலை செய்யுது தனியார் வேலை சார் தனியார் சம்பளம் தனியார் சம்பளம் வேணாம் அதெல்லாம் வேணாம் நீ வர நாளைக்கு போயிடும் வேற என்ன வேணும் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற பொண்ணா உனக்கு கவர்மெண்ட் சம்பளம் வாங்குற பொண்ணு சரிண்ணே ஈஸியா முடிஞ்சு போச்சுண்ணே உடனே அருமையான பொண்ணுக்கு நம்ம எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்க வாங்க ஆமாண்ணே கவர்மெண்ட் சம்பளம் வாங்குதுண்ணா ஏன்னா நான் கட்டி ஒரு பொண்ணு கவர்மெண்ட் சம்பளம் வாங்கினா நான் குடுத்து வச்ச ஆள் தானே பொண்ணுக்கு மாசம் மாசம் ஓஏபி கரெக்டா வரும் முதியோர் பென்ஷன் முதியோர் பென்ஷனா ஆமா அந்த 1000 ரூபாய் மாசம் மாசம் அது கவர்மெண்ட் சம்பளம் போடுவாங்க கவர்மெண்ட் சம்பளம் தெரியலையா என்ன பெராசமா பண்றீங்க நீங்க அது இல்லனே உனக்கு 67 வயசு ஆகுது அதான் 60 வயசு கேவியா பார்த்தேன் 67 வயசு எனக்கு நான் நம்புவங்கள பத்தியா வாஜ சொல்றதா சார் என்ன ஆளு குளமாகன்னு எடை போடாத ஏன் பஸ்ல ஏனோ ஐயாக்கு தனி மரியாதை யாருக்கு எனக்கு புரியலையே யாபா நிக்கிறா வாபா சீட்ல உட்காருப்பா சீட்ல உட்காருப்பா என்ன கூப்பிட்டு உட்காருப்பா உனக்கு தெரியுமா அதுக்கு என்ன காரணம் உனக்கு தெரியுமா நீங்க பஸ்ல நின்னு போனா மேல கம்பி ஏட்டாதுன்னா அதனால எனக்கு டிரைவர் பிரேக் போட்டாரு கீழே விழுந்துருவீங்க அதனால கூப்பிட்டு சீட்ல உட்காருறாங்க உன்னை கேட்டாங்களா கம்பி எட்டுது எட்டுல போடு பஸ்ல உன்னை சீட்டு பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க உட்காரலாம் கேட்டுமா இப்போ ஆகட்டா எனக்கு ஜெகனி ஊட்டமா முதல்ல நீ ஒரு ஆளே போதும் என்ன பாரு ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வந்து போய்க்கிற ரெண்டாவது கல்யாணம் பண்ணி ஆனா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்காது ஏன் சொல்றேன்னா பாம்பு தெரியுமா நல்ல பாம்பு நல்ல பாம்பு எப்பவுமே படம் எடுக்கும் அது வயசாயிச்சோட படம் எடுக்கும் இது செத்து போன பாம்புனா எப்பனா படம் எடுக்க போகுது அப்ப நான் செத்து போன பாம்பா அப்ப நானே இருக்கதோட தூக்க மாட்டேங்க தூங்கிடலாம் வழியே போச்சா மாறியாத்தா ஏன் மேல வந்து ஏறாத்தானே ரொம்ப கிளி கொஞ்சம் நாய் நக்குது மூஞ்சி நைட்டு வரும்போது பார்த்தேன்டா ஆற்காட்டு பைபாஸ்ல அப்ப பார்த்தேன் என்ன சொல்றாங்க நாட்டுக்கு
செத்து போ. பாட்டை எடுத்து நான் 2 பேர் பிரிச்சுன்னா அப்ப நல்லா இருப்பாங்க ஏன் இதுவா கட்டுவா? காலு பிடிச்சி காட்டி கொடுங்க. 5 பொண்ணு நான் கட்டிக்கணுமா? ஆடவே வராதடா. ஒரு பொன்னாடி வச்சு என்னால சமாளிக்க முடியல. அதே கிளாஸ் கூட்டா. ஏய் இப்படி அங்க கட்டிக்கணுமா? 5 கட்டிக்கணுமா? தலையே டேய் எல்லாம் உன்னால வரதுடா பையா டேய். உன்னால வரதுடா. இடத்துல 5 செடி அப்படியே மண்ணு வேண்டாடி. மண்ணு வேமா வெந்துதானா போட போகுது வாடா. வெந்துதா போட போகுது வாடா. எங்க போற? பொண்ணு பார்க்க போறேன். பொண்ணு பார்க்க போறேன். என் முகத்துல மூச்சிட்டு போனா பொண்ணு கிடைக்காதுன்னு சகுனம் பாக்குறேன். இப்படிதானே சகுனம் பார்த்து நிறைய பேர் சேர்த்துக்கிட்டு இருக்கான். சாவுடா. சகுனத்தை பார்க்காத உழைப்பு மட்டும் நம்ம உழைச்சவங்க வாழ்க்கையில முன்னேறிட்டாங்க. நாம தான் மேடைக்கு உதப்பட்டு. இல்ல நான் தான் மேடை மாதிரி தலைமலையா கிட்டுமலை உதவாங்க சாவடா. ஏன்டா சகுனம் பாக்குறியா? அதானே. சின்னதா ஒரு கதை சொல்றேன். அப்போ சகுனம் பாக்குறது விடுறியான்னு பாக்கலாம். அண்ணே இவன் கதை சொல்லி பிச்சைக்காரன் நாய் இவன் கதை சொல்லி நான் கேட்கணுமா? அவர் என்னதான் சொல்றாரு, அதுல என்னதான் கருத்து இருக்குன்னு கேளுங்க. என்ன மாதிரிடா? ஏய் தளபதி பிச்சைக்காரன் நாயா இருக்கும். இதான் நாகலோகம். 4 குடும்பத்தை பிரிச்சு வச்சுங்கிறேன். ரெண்டு பேரும் மூணு எப்படி சமாளிக்கிறாங்க? அவனாடி வாய் கொடுக்காத ஏந்து வந்தாங்கன்னா குமுறி விடுவாங்களா? ஒரு நாட்டுக்கே மன்னர். ஒரு நாட்டுக்கே மன்னர். அந்த மன்னர் அனுதினமும் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாராம். சரி. சூரிய முகத்தில் தான் முழிப்பாராம். ஒரு நாள் எந்திரிச்சு வெளியே வரும்போது என்ன மாதிரி பிச்சைக்காரன் எதிரில் வந்துட்டானாம். உன்ன மாதிரி பிச்சைக்காரன் கைதான் சொல்லு. பிச்சைக்கார கைதுதான். என்ன மாதிரி பிச்சைக்காரன் எதிரில் வந்துட்டானாம். வந்த உடனே அடடே இன்னைக்கு சகுனம் சரியில்லை போல இருக்குது, பிச்சைக்கார முகத்துல முடிச்சுட்டுமே என்ன நடக்க போதோ தெரியலன்னு கொஞ்சம் தூரம் நடந்தானா. நடந்த உடனே கல்லுத்தடி கீழே விழுந்து கொஞ்சோண்டு அடிபட்டு கொஞ்சமா ரத்தம் வந்துச்சான். உடனே கோவம் வந்துச்சு மன்னருக்கு. அடடே இதுக்கு காரணம் அந்த பிச்சைக்காரன் தான். அவன் முகத்துல முடிச்சுட்டு வந்தோமே, அதனாலதான் நமக்கு அடிபட்டு ரத்தம் வந்துச்சு. இவனை விடலாமா? இவனை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு உன்ன மாதிரி ஒரு வேலைக்கார நாயை கூப்பிட்டு என்ன பார்த்து உனக்கு வர வர உனக்கு எப்படி தாங்க எப்படி ஆகுது? வேலைக்காரன் நாயா என்ன சொல்லிட்டு போறாங்க தெரியுமா? என்ன சொல்லிட்டு போறாங்க தெரியுமா? 4 குடி கேட்கும். அதான் அவங்க உன்னன்னு சொல்லிட்டு போனாங்கடா. கேட்கலையா உனக்கு? கேட்கலையா? ஆடத்துக்கு வந்தனால செருப்பு வீட்டுல விட்டாங்களாம். எடுத்துன்னு வராங்க. நீ நல்லதே செஞ்சுதான் உன் நல்லது நடக்கும். நீ எப்ப அடுத்தவன் குடியை கெடுன்னு நினைச்சியோ அதான் உன் குடியை கெட்டு போச்சு. அதான் உங்களை சொல்லலைங்க. அந்த மன்னர் அந்த காவலாளி கூப்பிட்டானா. இந்த பிச்சைக்காரன் தூக்கு மேல நிக்க விட தூக்கு போடணும். தூக்கு மேல நிக்க வச்சவன அந்த பிச்சைக்காரன் கலகலகலான்னு சிரிச்சானா. என்னடா இவனுக்கு ஆணவம், இவனை நம்ம தூக்கு போட போறோம், இந்த பிச்சைக்காரன் சிரிக்கிறானே, இவனுக்கு என்ன திமிரு இருக்கும்? ஏடா சிரிக்கிறான்? அட மான கட்டவன, அட ஈன கட்டவன, அட ஒட்ட பையா, அட பாடுச்ச, அட பொறம்போ. ஒட்ட பையன் தான் நீ ஒட்ட பையன் சொல்லதானே அவரு கீழா இருக்குன்னு சொல்லிக்கிறாரு. உனக்கு டேய் டேய் யார் பாடி சொல்றா? டேய் யார் யார் டேய் 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 நான் பாடிஸ் தானே. என் முன்னாடி என்ன பாடிஸ் தான் கூப்பிடுவா. பாடிஸ் தான் கூப்பிடுவா. என் முன்னாடி பாடிஸ் கூப்பிடுவா. நான் கோச்சிக்க மாட்டேன். அந்த மாதிரி கூப்பிடல கோவம் வரல. வராது. ஏன் வராது? பாடிஸ்னு கூப்பிடல என் முன்னாடி. அது யா இன்சில். ஏய் ஓ இன்சில் நான் எம் நாராஜ் தானே. இத நான் புதுசா சொல்றேன். எம் நாராஜ் போடுறீங்களா? ஆமா. எம் கடைசில தீ போட்டு பாடிஸ் நாகராஜ்னு போடுங்க. ஊரு போகும்போது ஏமா எம் நாகராஜ் வரல அப்படின்னு கேட்க மாட்டாங்க. பாடிஸ் நாகராஜ் வரல இனிமே அப்படிதான் கூப்பிடுவாங்க. நானும் விட்டு போயினேன். நானு டேய் சொல்லுமா என்ன சொல்லல. அந்த பிச்சைக்காரன் சைலண்ட் சைலண்ட் பட்டாணி குழந்தை நல்ல புண்ணியம் குழந்தை பட்டாணி வாங்கிட்டு
உன்னை சொல்லலைங்க. அந்த மண்ணை அந்த பிச்சைக்காரனை பார்த்தா அந்த மாதிரி திட்டினாராம். தூக்கு மேடையில போறேன், ஏன்டா தூக்கு போறேன் சிரிக்கிற அப்படின்னு கேட்டானா. ஐயா நானே ஒன்னத்துக்கும் உதவாத பிச்சைக்காரன், என் முகத்துல மூச்சிட்டு போனதுனால கல்லு தடிக்கு வந்து கொஞ்சோண்டு அடிபட்டு கொஞ்சோண்டு ரத்தம் வந்துச்சு. நீங்க ஒரு நாட்டுக்கு மன்னர், இந்த நாட்டு மக்களுக்கு படி அளக்கக்கூடிய தெய்வம் தெய்வம். அப்பேற்பட்ட உன் முகத்துல மூச்சிட்டு வந்தனே நான் தூக்கல தொங்க போறேன் பத்தியான்னு கேட்டானா. அப்பதான் அந்த மன்னருக்கு புத்தி வந்ததாம். தீதும் நன்றும் பிற செய்ய வாரா என்பது பெரியோர் பொன்மொழி. நன்மையும் தீமையும் அடுத்தவர் நமக்கு செய்வது கிடையாது, அவரவர்கள் செய்கின்ற பாவ புண்ணியம் அவரவரே வந்து சேரும் என்பது இந்த பிரபஞ்ச நீதி. அதை உணர்ந்தார அந்த மன்னர் உடனே பிச்சைக்காரனை விடுதலை செய்தார். அப்போ நான் கீழ்ந்து என் மண்டை உடனே நான் தூக்கு மேடைக்கு போனோம். சாவாண்டா யானா நான் சாவறேன். ஏய் என்ன என் மகனு குத்தம் மூஞ்சி பார்த்து எவ்வளவு ஆணவம் இருந்தா, முன்னாடி அம்மா ஏன் எவ்வளவு கொழுப்பு இருந்தா பிச்சைக்காரனை பார்த்து அடிக்கிற. டேய் அக்காலா ஓடி இப்ப நான் அடிக்கிற மாதிரியா எப்படி வலிக்கிறேன். என்ன பங்காளியா டேய் இடம் தெரியாம போயிடும். அக்கால என்ன அடிக்கிற நான் யார் தெரியுமா, எப்பேற்பட்ட என்னடா பிடிக்கிற கல்யாணம் அது என்ன இல்ல கிளர் கேட்டு போடானே எதுக்கு ஏத்திரம் பாக்குறேன். இப்ப எட்டு ஒதுக்கிறேன். ஏய் நான் யார் தெரியுமா, பிச்சைக்காரனை பார்த்தா பிச்சை போடணும், இல்லன்னா அடுத்த இடம் பாரு. பிச்சைக்காரனை ஒதுக்கிறேன். நான் யார் தெரியுமா, எப்பேற்பட்டன் தெரியுமா, பிச்சைக்கார சங்க தலைவன்டா நானு. எனக்கு எவ்வளவு பணம் தெரியுமா, எந்தெந்த பேங்க்ல அக்கௌண்ட் தெரியுமா, எனக்கு தெரியாது, செக்ரட்டரி கேட்டாலும் தெரியும். உனக்கு சக்கரை சக்கரட்டை இல்லடா உங்க அம்மா தாலியா இருக்கா செக்ரட்டரி. இவ்வளவு பேச மானகட்ட என்ன மூக்க பிடிக்கிறா, என் மகனை மூக்கே இருக்காது. இவ்வளவு பேசுறேன். இப்போ நான் போன மாசம் உங்க நாட்டு தளபதியார் வந்து என்கிட்ட 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி போனாரா. எங்க நாட்டு தலைவி வந்து உங்ககிட்ட 50 லட்சம் கடன் வாங்கி வைக்கிறாங்க. ஆமாண்டா ஐயா சொல்லு, நான் இது போல ஆரணி ஸ்ரீ தனம் நாடகம் என்ற ஒரு கம்பெனி ஒண்ணு கட்டலாம். நீயா ஒரு 85 லட்சம் கூட. யாரு நீ கம்பெனி கட்ட போற, இதே போல நாடக கம்பெனி சொல்றேன்னு கோச்சிக்காதன. நீ காலத்துக்கும் கூலிக்கே ஆட்ட ஆடி மாறிச்சு சாக வேண்டியதுதான். காலையில வாய்த்து வர பொட்டிக்காரு, அரிமான பொட்டிக்காரு. அதான் நீ வேணா நீ வேணா வேணா ஏன்னா நாட்டை வாங்க பாரு. நீ வேணா வேணா நாளைக்கு வந்தாரு பாரு, அவர் ஏற்று வந்துடுறேன். அதான் யாரும் இருக்கும்போது யாருக்கும் தெரியாது. கட்டையே ஒழிக்காது, அப்படி போட்டு போட்டு எதிரும். கட்டை எகிறதோ இல்லையா மொட்டை நீ எதிர்த்து சரிவா. என்ன கம்பெனி கட்ட போறியா? ஆரணி ஸ்ரீ தன நாடகம் மன்ற முதலாளி எஸ் தேவன் ஐயா கிட்ட எவ்வளவு வாங்கிக்கிறா? 9 லட்சம் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துக்கிறார். 9 லட்சம் ரூபாய் வாங்கினா அவரை கொட்டாவுல தூக்கு மாட்டிக்கின்னு சாவுடான்னு கேட்டா ஆரம்பத்துல 85 லட்சம் ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவா? இட்டி வச்சு சாவு. உனக்கு பணம் கொடுத்துட்டு நாங்க தூக்கு மாட்டிக்கு சாவணுமா? நாட்டுல இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே வளர்த்திங்கிறான். அவன் தானே நல்லா இருக்கிறான். என் பல்லு வளர்த்து கிடையாதா? அவன் இல்ல வாய் வந்து வலை விட்டு போயேன் பாரியா. மூக்குல கை வச்சா வாங்க அடிப்பா அடிக்கிற ஏங்கடி உனக்கு வராதா? நான் தொட்டன ஆரம்பிச்சுடா. அதான் அந்த மாதிரி ஆளுங்கிட்ட பாவத்துல போய் கூடாது. உனக்கு துணுக்கு தொத்திச்சா கொஞ்சமான பாவம் பண்ணாதான் அவன் அவ்வளவு பாவம் பண்ணிக்கிறேன். அவ்வளவு பாவம் பண்ணிக்கிறான். வெரி குட். ரத்தக்கணில யமராதா கதை மாதிரி அதேதான் அருமை. என் நிலைமை பாருங்கம்மா. எனக்கு அந்த நிலைமை யாருக்கு அம்மா. தாயே அல்ல கொடுத்தடி காத்தா. ஐயோ துண்டு பிடிக்கு வழியில்லாம நான் சுத்தி கொண்டிருக்கிறேனே. ஐயா அம்மா ஏன் வானவன் கொஞ்ச நேரத்துல என்ன சுத்தீங்களே. என் நிலைமை வந்துச்சா? ஏமா
எழுந்து வந்து அவனுக்கு மட்டும் 5 10 போடுமா, எனக்கு மட்டும் 100 50 போடுமா. எழுந்து வாங்கம்மா, எழுந்து வாங்கம்மா. வாங்கம்மா, கையில கட்சி அடிக்குமா. சூப்பர், என்னோட அருமையா நடிக்கிறடா பாவி. கவலைப்படாது பங்காளி, உனக்கு எனக்கு டெபாசிட் வாங்கி எங்க சங்கத்துல சேர்த்தலாம். டெபாசிட்டே வேணாம், உனக்கு நடிப்பு கூட சொல்லி கொடுக்கல. அருமையா நடிக்கிறடா பாவி. உன் ஊர் எந்த ஊரு? ராணிப்பேட்டை மாவட்டம், நெம்மலி அடுத்த நெம்மலி வட்டம், பணப்பாக்கம் பக்கத்துல நெடுமுலி கிராமம். நெடுமுலி கிராமம் உன் ஊரு. அதனால உன் ஊர் பக்கத்துலயே பணப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுல்ல, அங்க பிச்சு கொடுக்குறேன். அங்கேயே பிச்சு எடுத்துக்கிட்ட. நீ தனியா பிச்சு வித்தா நான் தனியா பிச்சை எடுக்கணுமா? பிச்சை எடுத்தலாம், 2 பேரும் பிச்சை எடுக்கலாம். நம்ம 2 பேருமா என் கூட சேர்ந்துட்டல? அட பங்காளி, பங்காளி என் கூட சேர்ந்துட்டியா? இனிமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஏன்னா எனத்தோட சேர்ந்துச்சு. சரி போகட்டும் பங்காளி, என் எனத்தோட என சேர்ந்துட்டேன். இங்க என்ன முள்ளு கேஸ் இருக்குது? எங்க போன பங்காளி? பஸ் ஸ்டாண்ட் போன மாடு முழுக்க ஓடிச்சுறாரு. மாடு வைக்கிறியா? அட பாவி, 2 கால் மாடா, 4 கால் மாடா. அருமையாக்குறேன். இந்த நிலைமையோட போடா. வச்சுக்கிற வச்சு பண்ணப்பா நடப்பியா? சாமியா வச்சு பண்ணப்பா. வேண்டிக்கோ. இந்த நேரத்தில் நல்லபடியா சொல்றேன், உனக்கு நல்லா ஒண்ணா நல்லபடியா வேண்டிக்கோ. காலையில சம்பளம் எவ்வளவு உனக்கு? சம்பளம் எவ்வளவு? யாருக்கு தெரியும்? சம்பளம் வாங்கதே தெரியாது. 1300 ரூபாய் கூலி வரும். 1300 ரூபாய். கம்பெனில 14 பேரு நடிகர் மட்டும். பெட்டி மருந்துக்கார வேணா விட்டுரு, அப்பா அம்மா அவங்க போட்டோம். 14 பேருக்கு 1300 ரூபாய்க்கு டிஃபன் வாங்கி கொடுத்து தர்மம் பண்ணிட்டு போறப்பையா? நானா கட்சியில என் கூஜா இருக்கட்டும் தான் உதவணும். போய் சம்பாதி இருப்பான்னு தேத்துமா அங்கதான் கொடுக்குறியா? வேற எங்க கூட சொல்றேன். இந்த கதி வந்து உனக்கு தப்பே கிடையாது. ஐயா கண்டிப்பா வரப்போகுது. எப்படி எப்ப அது வேற வச்சுக்கிறேன். எப்ப எப்படிதான் நல்லா ஆயிடுச்சுடா. தெய்வமே இன்னும் கேள்வி பண்ண மாட்டேன். மொடாடி புண்ணியம் பண்ணாலே இல்லையோ, உன் கூத்தியார் புண்ணியம் பண்ணிக்கிற, அதனால தான் நல்லா ஆயிடுச்சு. கூத்தியாரு அது அசிமா சொல்லாதா, அவன் தானே தெய்வம். வா போனா போகட்டும். நாட்டு மன்னரை பார்க்கணும்டா. என்ன கஷ்டமாலாம் சொல்றா? எங்க நாட்டு மன்னர் எடுத்து காவல் தானே நாங்கிறேன். நீ ஏன் வர போற? நாட்டு மன்னர் கண்ணு தெரியுமா? கண் தெரியாது. கண்ணு தெரியணும்னா நாகஜோதி எத்தனை வந்து பொறுத்துனாதான் கண்ணு தெரியும்னு சொன்னீங்கல்ல? ஆமா, நாகஜோதி எத்தாந்துக்கல பையா. நீயா அப்படி சொல்ற? ஆமா. அப்ப எங்க எஜமானி பார்க்கணும். இதானே ஓ எஜமா. நாங்களும் சென்று நாகஜோதி கொண்டு வந்து எனக்கு பார்வை கொடுப்போருக்கு கேட்டதை இல்லாமல் கொடுக்கின்றோம் என்று பறையறிவித்தும் இதுவரை யாரும் நாகலோகம் சென்று வந்ததாக தெரியவில்லை அம்மா. ஐயா யாரோ ஒருவன் யாரும் தெரியலங்க. ஆமாங்க, நாகலோகம் போயிட்டு அந்த நாகஜோதி கொண்டு வந்து வேணும். நாகஜோதி கொண்டு வந்துடா? அது என்ன? ஆமா 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 மகளே, அவன் யாருன்னு பாருமா. பார்க்கிறப்பா நடு நடுத்து மேன பொண்ணு வரான் போது. இருக்கிற நிலத்தெல்லாம் பிளாட் போட்டு வித்துங்கிறாங்க. விவசாயம் அழிஞ்சுக்கிட்டு வருது. அந்த பேர்பட்ட விவசாயத்தை நடு நடுறவங்களுக்கு கேவலப்படுத்துறான். உனக்கு சோறு கிடைக்கணும். உனக்கு சோறு இல்லை, நாஸ்தா தோன்றும் போட நாஸ்தா பண்ணாங்க. நாய் சாப்பிட்டு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கமா. நீங்களான நாகஜோதியை கொண்டு வந்துள்ளாய். ஐயா, உடல்நலம் நன்றாக இருப்பவர் கொண்டு வருவதற்கு யோசனை செய்வார்கள். ஆனால் உடல்நலம் குறையாக இருப்பவர் கொண்டு வந்திருக்கின்றார். நம் நாட்டுக்கே பெருமை தேடி தந்திருக்கின்றார். அப்படி என்றால் அந்த நாகஜோதி ஐயா எங்கே இருக்கின்றது? கொடுங்கள். கொண்டு வந்துள்ளானா?
இதுதான் அந்த நாக ஜோதியோ அப்படியா வைரம் போல் ஜொலிக்கின்றது. என்னம்னா இதுமா அப்படி என்றால் இதை என் தந்தை எங்கே கொண்டு வாமா, வெளியே கொண்டு வாமா. அப்பா மகளே விஜயா, பார்வை தெரிகிறதா? மகளே ஏய், இத்தனை வருஷமாக கண்ணில்லாத கூடா இருந்தேன். ஏதோ தெய்வம் போல் இந்த நிலைமையிலே கொண்டு வந்து டேய் நாகஜோதி கொண்டு வந்து எனக்கு பாரு கொடுத்துருக்காங்க. கண்கள் நல்லா தெரியுது. இப்போ போய் ஐயோ மகாராஜா வாயில வச்சு நியாயமா இது நான் என்ன சித்த போயிட்டேன். வேண்டாம் மகாராஜா சத்தியமா சொல்றேன். என்ன ரெண்டு புள்ள உதவும் கண்ணு இப்படியே ஆயிடுச்சு புண்ணு பாக்குறேன். இதனால் உனக்கு என்ன கிடைக்கும்? டேய் ஒரே ஒரு சல்லி காசுக்கு உனக்கு கிடைக்காது. அனைத்துக்கு உரிமையானவ என்னுடைய மகள் இருக்கா, அவளுக்கு தான் சொந்தம். உனக்கு ஒன்றும் கிடைக்காதம்மா, ஒரு துரும்பு கூட கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஏம்மா கொஞ்சம் நான் இப்படியே வாடி வதங்கி போயிருந்தேன்ப்பா. நாளைக்கு தான் குடும்பம் கூட தெரியல. ஐயா இந்த நிலைமையிலே நாகலோகம் சென்று நாகையை கொண்டு வந்து எனக்கு பார்வை கொடுத்த பரம்பொருளே, ஆஹா அன்று நான் வாக்களித்தது போல் எனக்கு கண்மணி கிடைத்து விட்டது. உனக்கு சொத்து வேண்டுமா, சுகம் வேண்டுமா, நிலம் வேண்டுமா, நீர் வேண்டுமா, வீடு வேண்டுமா, வாசல் வேண்டுமா, என்ன தேவை வேலையா நான் தடைந்து தருகிறேன். கேள், வீடு வேணுமா, பிராந்தி வேணுமா, பிஸ்கி வேணுமா, ரம்மு வேணுமா, அரசு வேணுமா, கல் வேணுமா, உனக்கு என்ன உனக்கு கேளு கொடுத்து நான் தயாராகிறோம். டேய் இதற்கு தாண்டா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. தவத்தலைவை ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், செல்வம் தன் இனத்தலைவை ஆகுமாம் குணம், நீரளவை ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அறிவே ஆகுமாம் நுண்ணறிவு. டேய் அவனும் படித்தவன் தான், நீயும் படித்தவன் தான். அவன் படித்தவன் மன்னருக்கு பார்வை கொடுக்க வேண்டும் என்று நாகலோகம் சென்று நாகஜோதி கொண்டு இதற்கு பார்வை கொடுத்தான். நீயும் படிச்சியே, என்ன படிச்ச? எல்லாம் நான் தான் படிச்சுக்கிறேன். படிச்சு என்ன கேச்ச? எல்லாம் பெரிய படி படிச்சுக்கிறேன். என்ன படிப்பு? ரெண்டாவதுல ஏழு வச்சா ஒரே கிளாஸ்ல படிச்சுக்கிறேன். என்னப்பா? ரெண்டாவதுல ஏழு வச்சா ஒரே கிளாஸ்ல படிச்சுக்கிறேன். அந்த ஒரே கிளாஸ்ல படிக்கிறதுனா கடைசி வரைக்கும் இந்த காவல்கார உத்தியோகத்திலே இருக்கிற எல்லாம் இதே போதும். கட்சி கஞ்சி ஊத்தினா போதும். ஐயா உனக்கு என்ன தேவை? நீளமா சொன்னா புரியாது. வேற என்ன? சின்னதா போனாதான் புத்திக்கு ஏறும். எப்படி? குக்களை பிடித்து நாவில் கூண்டில் அடைத்து வைத்து மிக்கதொரு மஞ்சள் பூசி மிகுமணம் செய்தாலும் அதனிடம் புணுக்குண்டாமே. குக்கல் என்றால் என்ன? நாய். அந்த நாயை குளப்பாடி நடுவீட்டுல வச்சா வாழாருன்னா அங்கதான் போகும். அங்கதானே போய் நிக்கிற குடிகார நாய. என்ன பண்ணுது? காலையில 250 ரூபாய் எகிரி போய் அப்பா வெளி சொல்லாங்கப்பா. உனக்கு என்னையா தேவை? கேளையா, தாராளமாய் நான் தருகிறேன். கேட்டதை தருகின்றேன் என்று எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுங்க. ஏன் என்னுடைய வார்த்தை உனக்கு நம்பிக்கை பிறக்கவில்லையா? காலமும் நேரமும் மாறும்போது சத்தியம் கூட தவறலாம் ஐயா. உண்மைதான். எனக்கு கண்கொளி கிடைத்து பார்வை நன்கு தெரிந்து நாட்டிற்கு மன்னனாக தேடும் இந்த தருணத்தில் கேட்டதை இல்லையே நாம் கொடுக்கிறேன் என்று வாக்களித்தோம். நீ கேட்பது சத்தியம். கண்கொளி கொடுத்த கர்த்தரே, நீ கோரியபடி எதை கேட்டாலும் சரி, நிச்சயமாக சத்தியமாக நான் தருகிறேன். என்ன தேவை கேள். என்ன கேட்க போறானோ? நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம், பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம், வேற என்ன? ஆஸ்தி வேண்டாம். வேற என்ன தேவை? உங்கள் மகள் விஜயாவை திருமணம் வேண்டாம். போ, சரியா போச்சு போ. டேய் போ. ஆடாப்பா. உன் தலைமையில கழுத்தி போட்டு போட்டடா. குடு. உன் தலையை இது குடுடா. குடு. ஏதோ இந்த நிலைமையில் இருக்கிறாயே, சாயல. என்ன நிலைமையில் இருக்கிறாயே, உனக்கு பொன்பொருள் தாராளம் கொடுத்து அனுப்பினார். அதை வச்சு நல்ல முறையில் வாழ்வாய் கடைசி என்னுடைய மகள் உனக்கு தேவைப்படுகிறது. டேய் உன் இழவி எங்கே, அவள் அழகி எங்கே? அதானே அவளுக்கு உனக்கு பொறுத்து விடுவான். இதை தவிர வேறு எதையாக கேளப்பா. இந்த ஏழவனத்தவனுக்கு அந்த அழகு பொருந்திய மங்கையை கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை. உண்மை. உங்களை கட்டாயப்படுத்தி கேட்க எனக்கும் விருப்பம் இல்லை. இல்லையா? இல்லன்னு சொல்லிடுங்க, நான் போறேன். டேய் டேய் என்ன பண்ண போற? இடி மாதிரி ஜாக்கிரதை.
கேட்டது இல்லையாமல் கொடுக்கின்றேன் என்று உனக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். அப்படி நீ கேட்டபோது என்னுடைய மகன் அப்படி நான் கொடுக்காவிட்டால் இந்நாட்டின் மன்னன் சத்தியம் தவறியவர் என்று பின்வரும் சந்தையினர் என்னுடைய இனத்தை பற்றி கேவலமாய் பேசுவார்கள். என்னுடைய சத்தியம் நிலைக்க சொல்வாக்கு தகைக்க என் மகள் விஜயாவை உனக்கே மனம் முடித்து வைக்கிறேன். யார் ஓய் மச்சான்? வா மச்சான். உனக்கு நான் ஓய் மச்சானா? ஆமா. கட்சியில் எனக்கு இந்த நிலைமை தானே வரும். பொண்ணுக்கு அண்ணன் முறை நீதானே, அதனாலதான் உன்னை மச்சான்னு கூப்பிட்டேன். வா மச்சான். மச்சானா? டேய் வாணே நான் மாப்பிள்ளை சொல்லி உனக்கு ஒரு சவரம் போட சொல்றாங்க. தோய் மாப்பிள்ளை ஒரு சவரம் தோய் மாப்பிள்ளை போட சொல்றாங்க. இப்ப கம்மியா தானே விக்குது இப்போ. அதான் ஒரு சவரம். அவர் எங்கேயா பிச்சை எடுத்து வாங்கி போறாரு உனக்கு. பிச்சை எடுக்கிறேன், பொண்ணு கொடுக்கறேன். இனிமே நாட்டுல இருக்கிற மொத்தம் எனக்கு தான். ஆமால்ல, அவனுக்கு போடுறாங்க. மொத்தம் 5 நிமிஷம் எதிர்பார்க்கறேன். டேய் கல்யாணம் ஆகும்போது பொண்ணே கொடுக்குறேன்டாரு. எனக்கு 10 வரலுக்கு 10 மோந்திரம் போட்டு சொல்றப்ப 10 சவரத்துல எங்கடா போய் அடுக்கும்? 10 வரலுக்கு 10 மாத்திரம் போடணுமா? எப்பா சாமியா, எங்க தலையாத்து பொண்ணை கொடுக்கணும், நாங்க முடிவு எடுத்துட்டோம். 10 வரலுக்கு 10 மாத்திரம் நாங்க போடுறோம். நீ எந்த விரலும் மாட்டுவ? என்னால போட முடியல, என் பொண்டாட்டிக்கு போட்டு அழகு பாக்கறேன். வா 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 வா. ஆணவத்தால் அதிகார போதையினால் போதும் பாதை தவறான பாதை என்று தெரியாமல் இங்கு வந்திருக்கின்றாய். ஐயா, ஏதோ நாகஜோதியை கொண்டு வந்தாய், என் தந்தைக்கு பார்வை வர செய்தாய், பொன்னோ பொருளோ வாங்கி வயிறு பிழைப்பாய் என்று பார்த்தால் என கேட்கின்றாயே. இந்த உண்மை என் காதலிடம் மட்டும் தான் உரைத்தேன், மறைந்திருந்து கேட்டது போல் கேட்கின்றாயே. உன் நாடு எது? நீ யார்? எதற்காக இங்கு வந்திருக்கின்றாய்? யாரு? தெரியவில்லை. நன்றாக உற்றுப்பா. எப்படி பார்த்தாலும் உன்னை எனக்கு தெரியாது. இந்த நிலைமையில் இருக்கின்றேனே, எப்படி உனக்கு அடையாளம் தெரியும்? தெரியாது. சித்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவன், ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன், படித்தவன், பட்டம் பெற்றவன், வேலை இல்லாத காரணத்தால் பாயனந்த மண்டபத்தில் அமர்ந்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் உன்னை ஒரு கருத்த முகமுடி கற்பழிக்க துணிந்தான். ஓடி வந்தான், உன்னை காப்பாற்றினான். காப்பாற்றியதற்காக உன் தந்தையிடம் அழைத்து வந்து பதவி வாங்கி கொடுத்தாய். அது மட்டுமல்லாமல் உயிரையும் மானத்தையும் காப்பாற்றி உன்னையே கரம்பிடிக்க வேண்டும், உன்னையே திருமணம் செய்ய வேண்டும் என்று உரைத்தாய். அவன் ஆரம்பத்தில் வேண்டாம் என்றாலும் இருமணம் ஒரு மனதாகி ஒன்றாக காதலித்தீர்கள். காதலித்ததை நாட்டு தளபதியாருக்கு பிடிக்கவில்லை. உன் தந்தையிடம் தெரிவித்து விட்டார்கள், உன்னை சிறையில் அடைத்தார்கள், அவனை நாடு கடத்தினார்கள். நாடு கடத்தப்பட்டவன் இனிமேல் உயிர் வாழக்கூடாது, எங்கேயாவது சென்று தன் உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்று ஓடினான். அந்த நேரத்தில் ஓடி வந்து, அத்தான் நீயும் நானும் சாக பிறந்தவர்கள் அல்ல, நாம் இருவரும் வாழ பிறந்தவர்கள், நாம் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் அந்த நாகலோகத்தில் இருக்கும் நாகஜோதி என்ற பொருளை கொண்டு வந்து என் தந்தைக்கு பொருத்தினால் பார்வை நன்றாக தெரியும். அப்போது எதை கேட்டாலும் தருகின்றேன் என்று நாடு முழுவதும் பறைசாற்றி இருக்கின்றார். பொண்ணோ பொருளோ ஆடையோ ஆபரணமோ வேண்டாம், என்னை மட்டும் கேள், கண்டிப்பா கொடுப்பார். இருவரும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என்று உரைத்த ஞாபகம் இருக்கிறதா? அதை கேட்டு ஓடினான் அந்த நாகலோகம். நாகலோகம் சென்ற உடனே, அவனை பார்த்த உடனே, அவனை காதலிக்கிறேன் என்று உரைத்தால் அந்த நாகராணி எங்கே காதலிக்க முடியாது என்று மறுத்து விட்டார். அந்த நாகஜோதி எடுக்க முடியாமல் போய்விடுமோ என்று பயந்து காதலிப்பது போல் நடித்து அந்த நாகஜோதி எடுத்து திரும்ப வேளையில பார்த்து விட்டு சாட்டை கொண்டு வேட்டையாடினாலம்மா. எனக்கு கிடைக்காத நீ எவனுக்கு கிடைக்க கூடாது என்று உலகத்திலே 4448 வியாதிகளில் தலை சிறந்த வியாதி கத்தினான், கதறினான், அழுதான். வாழ வேண்டிய வயதிலே எனக்கு இப்பேற்பட்ட சாபத்தை அளித்து விட்டீர்களே தாயே, என் வாழ்க்கையை நான் வாழ வேண்டும், எனக்கு சாப விமோச்சனம் உரைக்க வேண்டும் என்று அவள் காலில் விழுந்து மன்றாடினான். சற்று மனம் இறங்கி சாப விமோச்சனம் உரைத்தால் என்ன தெரியுமா? என்னவென்று? தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும், பத்தினி பெண்ணாக இருக்கணும், உன்னை தவிர வேறொரு ஆடவனை மனதால் நிலைக்காதவளாக இருக்க வேண்டும், அனுதினமும் அந்த அம்மனை துதிப்பவளாக இருக்க வேண்டும், அப்பேற்பட்டவளால் தான் உனக்கு சாப விமோச்சனம் என்று உரைத்தாலம்மா. அப்பேற்பட்ட சாபத்தை பெற்ற பாவி யார் ஐயா நீங்கள்? ஆசை காதலன், அன்பு காதலன், உயிர் காதலன் விஜயன். இப்பேற்பட்ட சாபத்தோடு பூலோகம் சென்றால் உன்னை யாருக்குமே அடையாளம் தெரியாது. அந்த நேரத்தில் நான் தான் விஜயன் என்று யாரிடமாவது நீ உரைத்தால் அந்த கனவே, அந்த நொடியே 5 தலை நாகமாக வந்து கொத்தி சாகடித்து விடுவேன் என்று மறு சாபத்தை அளித்து விட்டால் உங்களிடத்தில் நான் தான் விஜயன் என்று உரைத்து அவள் வருவாளே, என்னை கொத்தி சாகடிப்பாளே. அது வந்துவிட்டால் ஆதாயம்
ஏடா சதிகாரா, ஏண்டா நீ எங்கு சென்றாலும் நான் விடவே மாட்டேன். இப்பொழுது நான் 5 தலை நாகமாக மாறி உயிர் எடுக்கிறேன்டா. யாரடி நீ? நான் தான் விஜயன் காதலி விஜய். ஓஹோ, அந்த கல்வனின் காதலி நீதானா? அந்த திருடனின் காதலி நீதானோ? கல்வன் அல்ல, திருடன் அல்ல, குற்றவாளி அல்ல, அவன் நிரபராதி. என்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரே ஒரு பொய் சொல்லிவிட்டார் நாகராணி. என் பொருட்டை அவரை மன்னித்து விடு நாகராணி. ஒரே ஒரு பொய்யா? ஏண்டி உன்னை காதலித்து உன்னை ஏமாற்றி விட்டால் நீ சும்மா விடுவாடி சதிகாரி? ஏண்டி என்னை காதலித்து அவன் மீது பைத்தியமாக இருக்கிறேன், அவன் மீது பித்து பிடித்து அழைகிறேன். அவன் பிரிந்தனால வாழ முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவனை காதலித்து விட்டு நான் வேதனையில் வாழ வேண்டும், இவனோட சொந்தமாக வாழ வேண்டுமா? நான் வாழத்தான் விடுவேன். நாகராணி வேறு வேண்டால் உன் காலை பிடித்து மன்றார்கள். காலை பிடிச்சாலும் சரி, நான் கருணை காட்ட மாட்டேன், அவன் உயிர் எடுக்க மாட்டேன். வரண்டி நான் வாழ துடிக்கின்றேன், என் வாழ்க்கையை அடைக்க நினைக்கின்றாய். பெண் என்றால் பேய்க்கும் மனமிறங்கும் என்பார்கள். உன் மனம் என்ன கல்லாகவா போய்விட்டது? படுபாவி, எனக்கும் உனக்கு வித்தியாசம் இருக்கிறது. நான் மானிட பிறவி, நீ தெய்வ பிறவி. தெய்வ பிறவியாக இருக்கின்ற உனக்கு மண்டிக்கும் மனப்பான்மை இருக்கக்கூடாது. என் காதலரையே கொல்ல துணிகின்றாயே. என் காதலர் இல்லாத உலகத்தில் நான் உயிர் வாழவே மாட்டேன். அவரே போன பிறகு என் உயிர் மட்டும் ஏன் இருக்க வேண்டும்? ஆனால் ஒன்று, என் மனதிலே என் காதலரை தவிர மற்றொரு ஆடவரை நான் நினைத்ததே கிடையாது. மனதால் மாசுபடாத மாணிக்கம் நான். எப்படி அவரை கொல்ல துணிந்தாயோ கொடுக்கின்றேன் கொடிய சாபமா. நானே ஒரு பத்னி என்பது உண்மையானால், நானே ஒரு உத்தமி என்பது உண்மையானால், என் மனதிலே என் காதலை தவிர மற்றொரு ஆடவரை நினைக்காதது உண்மையானால், அவரை கொல்ல துணிகின்றாய். அவர் மீது நீ பைத்தியமாக இருக்கின்றாய், பித்து பிடித்து அலைகின்றாய். அவர் உயிரை எடுத்த உடனடியாகவே உனக்கு பைத்தியமே பித்து பிடிக்க வேண்டும். நாட்டு மக்கள் ஏத வேண்டும், பேச வேண்டும், கை கூட்டி நகைக்க வேண்டும். பார்க்கலாமா? பார்க்கலாம். இந்த பத்தினியின் சக்தியா ஜோதியா? சொல்லாதே, விடமாட்டேன்.